செய்ய இதை வந்து உட்காந்துங்கிறார் அண்ணன் அண்ணாமலை பற்றி அங்கே வேலை செய்ய ஓடுங்கிறார். ஆனால் செய்யணும். 3 மாவட்ட தலைவரும் மனசு வச்சா மணி நினைத்தால் கல்லு கவிபாடும் நான் இரு மரணமாடும் என்று சொல்வார்கள். நீங்க 3 பேர் நினைங்க இந்த இயக்கம் வாழ்ந்தவர். சரி, அப்படி தம்மா என்ன பண்றாங்க கேட்பீங்க. மகளிர் அணி வந்து சாதாரண விஷயம் இல்லை. நீங்க நினைக்கலாம் திமுக வளர்றதுக்கு மிகப்பெரிய காரணம் மகளிர் அணி தான். எங்க பார்த்தாலும் முதல்ல தான் உட்கார மகளிர் அணியில் 100 பேர் முதல்ல உட்கார வச்சா பின்னாடி தான் நம்மளாம் உட்கார ஆட்சி உட்கார முடியும். அது வந்து திமுகவுடைய அது வந்து ஒரு சட்டத்திட்டம். ஏன் அவங்க முன்னாடி உட்கார வைக்கிறாங்கன்னா அவங்கள முதல்ல உள்ள இருந்து கொண்டு வராங்க, வீட்டுல இருந்து கொண்டு வராங்க. வீட்டுல இருந்து ஒரு பெண்ணை கொண்டு வந்தாவே இந்த நாடு சுபிட்சம் பெறும். ஒரு பெண்ணு போதும் ஒரு வீட்டுல வெளியே வரணும். அது போல மகளிர் அணியும் அது சேர்ந்து இப்போ ஒரு மகளிர் தான் பிரச்சனை. அது இந்த சாதி அந்த சாதியாக இல்லை, ஒரு பெண் வன்கொடுமை பண்ணி சாவச்சாங்க. அது பணக்காரங்க இருக்கிற திமுக தான் பண்ணுவாங்க. இன்னைக்கு நேரத்தில் அது இத்தனை வருஷம் பண்ணினாங்க. ஆனால் நாங்களாம் கேட்டு பிரச்சனை பண்ணுவோம். பூவை மூர்த்தியார் தலைமையில் நான் ஏங்குகின்ற பொழுது அடிப்பவனை திருப்பி அடி, வன்முறைக்கு வன்முறை தான் தீர்வு. களம் கண்டவர் 49 வயதில் இறந்து போயிட்டார். ஏன் இப்ப சொல்றேன்னு சொன்னா அவங்க இயக்கம் நடத்தினா இல்லையா ஏபிஎல் சொன்னா தமிழகமே பயன்படும். ஐநாவரத்திலிருந்து ஒரு போராட்டத்தை ஆரம்பிச்சு கலைஞர் கருணாநிதியினுடைய வாசலுக்கு போனோம். 10 லட்சம் பேர் வந்து திரண்டாங்க. சாருக்கு தெரியும் ஒன்றும் இல்லையா. ஐநாவரத்தில் ஆரம்பிச்சோம், பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஆரம்பிச்சு நடந்தே போனோம் கலைஞரை பார்க்கறதுக்கு. கலைஞரை பார்த்து மகஜர் கொடுத்தோம். 16 பேர் மேல என்எஸ்ஏ கேஸ் போட்டிருந்தாங்க. அதை திரும்பி பெறுவதற்கு எத்தனை கொடுத்தோம். என்எஸ்ஏ உங்களுக்கு தெரியும், வழக்கறிஞருக்கு தெரியும். நேஷனல் செக்யூரிட்டி ஆக்ட்ல 16 பேரை உள்ள போட்டாங்க. அந்த 16 பேரையும் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி இங்கிருந்து பேரணியா சென்று கலைஞர் அந்த மனுவை கொடுத்த 10 நிமிஷத்துல இந்த 16 பேருக்கும் விடுதலை பெற்றுக் கொடுத்தாங்க. எப்படி இந்த மக்கள் சக்தி, மக்கள் ஒன்று திரண்டுட்டாங்கன்னா எதையுமே சாதிக்க முடியும், எதையும் சாதிக்க முடியும். மக்கள் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பை நாம தான் செய்வோம். அதை தலைவர் செய்வாரா, ஊடகங்கள் செய்வாரா? இல்ல, எங்களுக்கு வயசாயிடுச்சு. நாங்கள் அறிவும் ஆற்றலும் கூட வேண்டிய பணமும் தான் தர முடியும். ஆனால் மாவட்ட செயலாளர்களும் அவரோடு இணைந்திருக்கின்ற பகுதி செயலாளர்களும் அவரோடு இணைந்திருக்கின்ற தொகுதி செயலாளர்களும் அவரோடு இணைந்திருக்கின்ற வட்ட செயலாளர்களும் சேர்ந்துதான் இந்த இயக்கத்தை நடத்த முடியும். ஒரு தேரை கொண்டாந்து நாங்கள் நிறுத்துறோம். தலைவர் தலைமையில் ஒரு தேர், அந்த தேரை விடுதலை இருக்கின்ற தேரை நாங்கள் கொண்டு வந்து நிறுத்துறோம். அந்த தேரை நீங்க முன்னோக்கி தான் இட்டு செல்லணும். யாரு 3 மாவட்ட செயலாளர்களும் மற்ற இந்த பொறுப்பேற்ற அத்தனை பேர்களும் இந்த தேரை முன்னுக்கு தான் இட்டு செல்லணும். தவிர எந்த காலத்திலும் சரவணாகிட்ட யாரா இருக்கும் பின்னுக்கு தள்ளக்கூடாது. பின்னுக்கு தள்ளதுக்கு மனசு தான் விட்டு போய் பிறகு வரான் பார், உனக்கு பின்னாடி வரான் பார், 5 வருடத்துக்கு ஒரு வருடத்துக்கு பிறகு வருவான். அவன் இந்த தேரை முன்னாடி சொல்லுவான். அப்பதான் அந்த ஆட்சியை என்ற அந்த இயக்கம் போயிடும், மேல போடும். அதனால நாம் ஏற்றுக்குவதற்கு இயங்குவதற்கு நமக்கு ஒரு இடம் கிடைச்சிருச்சு. நாம் இயங்க வேண்டும். தயவு செய்து நான் கோபமா பேசுறேன், அது பேச உங்களுடைய பொற்பாதங்கள் என் கண் இமைகளை வைத்து நான் கெஞ்சி கேட்கிறேன். நாம் ஒரு இயக்கத்தில் இருந்தோம்னா உண்மையா இருக்கணும். உண்மையா இருக்கோம்னா கண்டிப்பா வளர்ச்சி அடையும். இங்கே சாதி மதம் மொழி வேறுபாடு இல்லாம, மத வேறுபாடு இல்லாம நம்ம எல்லாம் ஒன்னா இருக்கிறோம். இதுவே மிகப்பெரிய வெற்றி. அடுத்த முறை நான் பார்க்கின்ற பொழுது மாவட்ட செயலர் கோச்சிங்களாலும் தலைவர் கோச்சினாலும் சரி, சென்னை மாவட்டத்துடைய மண்டல தலைவர் இருந்தார். அவர் என்ன கோச்சிங் எனக்கு கவலை இல்லை. ஆனால் கூட்டம் எங்கு நடக்கணும்?